அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன் குடும்பம் கெட்டு போகுது? ஏன் தளர்ந்து போகுது? ஏன் சிதறடிக்கப்பட்டு போகுது? கடைசியே சொல்றது, அந்த பாஸ்டர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. குப்பை தொட்டி பத்தியா? குப்பை தொட்டி எல்லாத்தையும் கொட்டுறது அந்த பாஸ்டர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும். தப்பா ரைட்டா நான் பேசுறது? அல்லேலூயா. இங்கே பேர் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டதை வாங்கி கொடுத்து அவள் கேட்கறது, அந்த பையன் கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி தந்த என் நல்ல வாயால் சொல்ல விரும்பலை. பெரிய இவர் அப்பா டக்குற ஆளப்பாடுறா வாங்குறதே கடை. 8 மணி நேரம் 10 மணி நேரம் இன்னொருத்தங்கிட்ட கையை கட்டி வேலை செஞ்சு சாப்பாடு கூட ஒரு வேளை ஒழுங்காக சாப்பிட முடியாமல் எவனோ ஒருத்தங்கிட்ட கையை கட்டி வேலை செஞ்சுட்டு உன் பணத்தை விரயமாக செலவு பண்ணா நல்லாவாயா இருக்கு? நான் எதுக்குமே குறை வச்சு என்ன குறை வச்சதில்லை. கடைக்கு கூட்டிட்டு போன ஒரு பொண்ணுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து தர தெரியாது. அவ கேட்கறதுல என்ன? அவ கேட்கறதுல அவ கேட்பா, எல்லாரையும் வாங்கி தருவியா? பணம் இருக்கிற மமதையில் ஆடக்கூடாது. என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? நான் பேச தப்பா ரைட்டாயா? பரவாயில்ல, சத்தமாக சொன்னீங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக, என்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உடுத்த வேண்டிய விதத்தில் உடுத்த கற்றுக்கொடு, நடக்க வேண்டிய விதத்தில் நடக்க கற்றுக்கொடு. 1000 பணம் கையில் இருந்தாலும் அந்த குழந்தைய பார்த்து சொல்லு, போய் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் வாசலை திறப்பார். அந்த குழந்தை மனசில் ஒரு எண்ணம் வரட்டும், எங்கள் அப்பா வாங்கி தரமாட்டான், எனக்கு ஆண்டவர் தான் செய்வார்ன்ற எண்ணம் வரட்டும். எங்கள் அம்மா வாங்கி தரமாட்டா, என் ஆண்டவர் தான் எனக்கு செய்வார்னு ஆண்டவரை கை நீட்டு. ஆமென். அல்லேலூயா.